கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றும் கூட ஒரு வசனத்தை நான் மேற்கொள்ள காட்ட விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனம் 43 இப்படியாக சொல்லுகிறது: ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குனீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையில் சுற்றி நம்ம பார்த்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மோசமான ஜனங்கள். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நியூஸில் எவ்வளோ நியூஸில் வருது. எத்தனை கொலை, எத்தனையோ பேர் அப்பா மகனை கொல்றான், எத்தனையோ கொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை கொள்ள நோய்கள் வருது. ஆனால் ஆண்டவர் நம்மளை எல்லாத்திலிருந்தும் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். எதற்காக தப்புவிக்கிறார்? நம்மளை தலைவனாக மாற்றுவதற்காக. எப்படி தலைவனாக மாற்றுவார்? ஆமாம், நம்மை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நம்மளை தலைவனாக மாற்ற விரும்புகிறார். அடுத்து அறியாத ஜனங்கள் நம்மளை தேடி வருகிறார்கள். எப்படி தேடி வருவார்கள்? இயேசுவை பற்றி அவருக்காக நம்ம வாழும்போது, அவருக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யும் போது, ஊழியம் பண்ணும்போது அவர்கள் நம்மளை தேடி வருகிறவர்களாக இருக்கிறார். ஆமென்.